VIT பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. திருப்பாக்குட்டை மார்னிங் ஸ்டார் அரசினர் உதவி பெறும் நடுநிலை பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி K. பத்மபிரியா வழங்கும் தமிழ் உரை. மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரர், இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேச வந்துள்ளேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவர். இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் கருப்பாயி தம்பதியின் 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் குமாரசாமி. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வி 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். இளம் பருவம் முதலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு மகாத்மா காந்தியை முதலாக பார்த்தார். காந்தியடிகள் அறிவித்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். திருப்பூரில் நடக்கும் அற போராட்டங்களிலும் கலந்து கொண்ட இவர் அந்திய துணி மறியல், மதுக்கடை மறியல் போன்ற திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார். பல போராட்டங்களுக்கு தலைமை ஏற்றும் நடத்தினார். 1930ஆம் ஆண்டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. குடும்ப சூழல் மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அரைவழி போராட்ட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியினை ஏந்தி வந்தே மாதரம் வந்தே மாதரம் கோஷம் முழுங்க தலை நிமிர்ந்த ஆர்வத்துடன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தார். தடைகளை மீறி ஊர்வலம் சென்றது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் மகாத்மா காந்திஜி வாழ்க என்று முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தை நெருங்கியது. அங்கு காவல் நிலையத்தில் இருந்த 2 உயர் ஆங்கிலேய அதிகாரிகள் மற்றும் பல காவலாளிகள் கூட்டத்தில் இருந்தவர்களை தடியடி நடத்தினர். இதில் போராட்டக்காரர்கள் 4 புறமும் ஓடினர். ஆனால் குமரன் மட்டும் கையில் தேசிய கொடியினை ஏந்தியபடி முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தார். இதனை கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் மேலும் அவரை தடியால் பலமாக அடித்தனர். மண்டை உடைந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் இரத்தத்தால் நிரம்பியது. உயர்த்தி பிடித்த தேசிய கொடியோடு தரையில் விழுந்தார் குமரன். உயிருக்கு போராடிய அந்த நிலையிலும் கரத்தில் பற்றி இருந்த தேசிய கொடி அவரது விரல்கள் பற்றியே இருந்தன. கொடியை பிரிக்க முடியாமல் திணறியது காவல் படை. படுகாயமடைந்த குமரனை ஜனவரி 10ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி உயிர் நீத்தார். தேசிய கொடியின் இழுக்கை போக்க உயிர் துறந்தார் குமரன். அன்று முதல் குமாரசாமியாக இருந்த குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். நாட்டு குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி மகிழும் வேளையில் திருப்பூர் குமரன் போன்ற உயிர் தியாகம் புரிந்த எண்ணில் அடங்கா தியாக உள்ளங்களை நன்றியுடன் நினைத்து போற்றுவது தான் நாம் அவர்களுக்கு செய்யும் நன்றி கடன் ஆகும். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் குமரனின் நினைவகம் ஒன்றை அமைத்தது. குமரனின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் தபால் தலையை இந்திய அரசு கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது. தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்திற்கு பரிசாக கொடுத்த தியாக செம்மலை என்றென்றும் நினைத்து போற்றுவோம். கொடிக்காத்த குமரனின் தியாகத்தை நினைவு கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தோருக்கு நன்றி கூறி என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.